மண்டே மார்னிங் கிச்சனுக்குள்ளே வரும்போது என்னடா சமைக்கிறதுன்னு ஒரே யோசனை. சாப்பாடை ஒரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு பச்சை பயிரை குக்கரில் வச்சு விட்டேன். ஏன்னா நைட்டு ஊற வைக்காமல் வேறு விட்டுட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக வெந்துடும். நைட்டே வந்து இட்லி தோசைக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். சரி ஒரு பக்கம் கிரைண்டரில் அதையும் போட்டு விட்டுறேன்னா சைடு பை சைடு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அரிசியை கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன். யோஜத்துக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதினா சாதம் தான் பண்ண போகிறேன். எங்களுக்கு கொஞ்சம் சிக்கன் ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால அதில் கொஞ்சமாக கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். 3 நாள் லீவ் இருந்துச்சு, வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. சரி இன்றைக்கி சாயங்காலம் பக்கத்தில் இருக்க பார்க்காவது கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் பக்கத்தில் இருக்க பார்க்கில் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு ஈவினிங் டீ காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்க பேக்கரியிலையும் முடிச்சாச்சு. வீட்டுக்கு வரும்போது மணி 9. எங்களுக்கு பெருசாக பசிக்கலை. சரி பசங்களுக்கு மட்டும் ஒரு தட்டளவுக்கு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றிட்டு இருந்தேன். அது என்னவோ தெரியல, வீட்டில் இருந்தால் மன உளைச்சலாக இருக்குது, வெளியில் போய்ட்டு வந்தால் டயர்டாக இருக்குது. அந்த டயர்ட்லேயே இருக்கிற வேலையை பார்க்கணுமேனு சொல்லிட்டு ஒரு வலுக்கட்டாயமாக தான் இட்லியை ஊற்றிட்டு இருந்தேன். ஊற்றி வச்சுட்டு பார்த்திங்கன்னா பாலை காய வைக்கிறதுக்கு மறந்துடுவேன். ஒரு பக்கம் பாலையும் காய வச்சுட்டு பாத்திரம் கடந்தால் கிடக்குதுன்னு சொல்லிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டேன். அன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்